கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவாய் இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தீட்டுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தீட்டுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்லதொரு போராட்டம் போராடுவோம். வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது, நாம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை, பிதாமகன் மேல் இருக்கிற விசுவாசத்தை, இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுவோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கும்படியாக நல்லதொரு போராட்டம் போராடுவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி, ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஓ உன்னதமான தெய்வமே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நன்றி சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமாவளே, நம்முடைய கர்த்தர் கதவுகளை திறந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம்.
எல்லா கதவுகளும் கர்த்தர் திறக்கிறது அல்ல. யோனா நினிவேக்கு போகும்போது அவனுக்கு கப்பல் கிடைத்தது, அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. அவன் தன்னுடைய சுயத்தில் அந்த கதவை திறந்தான். நாம் கர்த்தரை நோக்கி இருக்கும்போது நம்முடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சுயத்தில் கதவுகள் திறப்புமா இருந்தால் யோனா பட்ட துன்பத்தை நாங்களும் படுவோம். ஆமென். தேவனுக்கு பிரியமாவல் நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்குது. அவன் ஆமென். எல்லோருமா நாங்கள் சேர்ந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி நம்முடைய கர்த்தரை நாம் உயர்த்தவனும். ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். என் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன், நம்முடைய கவலையெல்லாம் தீர்க்கிற தேவன். நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், அவர் செய்ய போற நன்மைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன்,
நாம் போற பாதைகளை அறிந்திருக்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கை வர துன்பங்களை அறிந்திருக்கிற தேவன். நாம் படுகிற துயரங்களை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் இயேசு சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. கரம் பிடித்து நம்மளை நடத்துகிற தேவன் அல்லவா, நம்மளை காக்கிற தேவன் அல்லவா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர். நன்றியோடு தேவன் நம்மளை அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம். வல்லமை நிறைந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம். வல்லமை நிறைந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஓ ஈரோடு எழுந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் வல்லமை கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கவும் உமக்கு வல்லமை உண்டென்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவுக்கு ஆண்டவரே வழியை காட்டினவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. நம்முடைய இயேசு சுவாமி பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய இயேசு சுவாமி அன்புள்ளவர். அவர் மனதுருக்கமுடையவர். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நாம் போகும் பாதையை அறிந்திருக்கிறார். யோபு சொன்னது போல நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார். நான் துன்பப்பட்டதுக்கு பின் பொன்னாக விளங்க வேண்டும் அவன் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதைகளை அறிந்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய இயேசு சுவாமி. ஆமென். அல்லேலூயா. நீ எங்கே போறாய், எங்கு வாராய், என்னத்தை பேசுகிறாய் என்கிறதெல்லாம் அறிந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நன்றி சுவாமி. அவப்பனை எங்களை வழி நடத்தும். மிகுதியான காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் ஐயா. இயேசுவின் அன்பு நாமத்தில் கேட்கிற ஜீவன் அல்லப்பதா. ஆமென். பாஸ்டர் டெனிசன் எங்களை வழி.
வந்திருக்கிற யாவரையும், இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. அறிவித்தல்கள் கடன் செல்வோம். எங்களுடைய ஆராதனை ஞாயிறு 8:30 மணிக்கு கனடா நேரப்படி நடைபெறும். ஜூன் 21 ஃபாதர்ஸ் டே, அந்த நாள் விசேட ஃபாதர்ஸுடைய அந்த நாள் 2:30 மணிக்கு கனடா நேரப்படி நடக்கும். ஜூன் 21. எனவே வழமை போல உங்களுடைய ஆராதனை 8:30 மணிக்கு காலை நடக்கும் ஞாயிறு. எனவே அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த நாளிலே புதிய ஜூன் 21 2:30 அந்த நாளிலே பாஸ்டர் ஜோயல் PAOSயில் இருந்து வருகிறார். எனவே புதியவர்களை அழைத்து வாருங்கள். அந்த நாளும் தேவன் ஃபாதர்ஸ் டேயாக இருக்கிறபடியால் அந்த நாளிலே ஆண்டவர் பெரிதான காரியங்களை இந்த சபைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபித்து அடுத்த காரியங்களை கடந்து சொல்லும். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களையும் உம்முடைய கருத்து கொடுத்து ஆசிர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஐயா. தகப்பனே, நீர் கிருபையுள்ள தேவன் ஆண்டவரே. ராஜா, இந்த நேரத்திலும் பேசப்போட வார்த்தைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். என்னை மறைத்து நீர் பேசும்படியும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை பெருகும்படியும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபையை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த எங்கெங்கே போக முடியுமோ அந்த செய்திகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் பேசப்படவும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்து கொள்ளவும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இறங்கி எங்கள் மீது ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஊழியங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் எல்லாவற்றையும் இயேசுவின் அதிஉன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளும் நான் எடுக்கிற வார்த்தை, இன்றைய பாட்டுக்கு போட்ட பொழுது, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், நீதியின் கிரீடம் எமக்குண்டு. எனவே விலையேறப்பெற்ற அந்த மீட்பை இழந்து விடாதீர்கள். அந்த மீட்பினாலே 5 விதமான கிரீடங்கள், அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதை குறித்து இந்த நாளிலே பேசுகிறேன். 1 பேதுரு 1:18 2 வார்த்தைகளை நான் பேசலாம் இருக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அன்றைய நாள் பேச போகிற வார்த்தைகள் பேதுரு புத்தகத்தில் இருந்து விசேடமாக இந்த வார்த்தைகளை பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த பேதுருவினுடைய புத்தகத்திலே மிக முக்கியமானது, அங்கே புத்தகங்களிலே அங்கே பேதுரு அடிகளார் அங்கே ஆண்டவரோடு இருந்து அதை குறித்து இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அங்கே யோவான் பலர் ஆண்டவரோடு இருந்தவர்கள். விசேடமாக அவர் ஒரு அவரோடு நெருங்கி பேதுரு அடிகளாரும் யோவான் அவர்களும் யாக்கோபு அவர்களும் மிக நெருங்கி இருந்தார்கள். எனவே அவர்கள் அதிகமான முக்கியத்துவமான வார்த்தைகளை, முக்கியத்துவமான வசனங்களை, முக்கியத்துவமாக பேசப்பட்டவைகளை இங்கே குறித்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் அங்கே சொல்லப்படுறது, உங்கள் முன்னோர்களினுடைய பாரம்பரியங்களினால், அந்த முன்னோர்களுடைய பாரம்பரியங்களினால் அனுசரித்து வந்த அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பாரம்பரியங்களாக அனுசரித்து வருகிறார்கள். பாரம்பரியங்கள்
இருக்கிறது தவறில்லை. ஆனால் அந்த பாரம்பரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு விரோதமாக இருக்குமாக இருந்தால் அது தவறு. அது விக்கிரக ஆராதனையாக முடியும், அல்லது தவறானது பாரம்பரியங்கள். எனவே இங்கே சொல்லப்படுறது முன்னோராலே பாரம்பரியங்களும் அதிலே சொல்லப்படுறது வீணான நடத்தைகள். அங்கே சொல்லப்படுற அந்த பாரம்பரியங்களில் இருந்து வீணான நடத்தைகள், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட்டுவிட்டு அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக அல்லது தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அந்த பாரம்பரியங்களை அமைத்துக் கொள்ளுதல். எனவே அவைகள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அதாவது அழிவுள்ள வஸ்துகளாலும் பொன்னுகளாலும் மீட்கப்படாமல். ஏனென்று சொன்னால் அந்த மீட்பு எப்படியாக இருக்க என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படும். எனவே இது வேதத்திலே ஆண்டவரை அறிந்து மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கிறீர்கள். எனவே இதை கவனமாக அதை காத்து கொள்ளுங்கள் என்று அவர் அங்கே மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அங்கே சொல்ற காரியம் என்னென்றால் அந்த ஜனங்கள், அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் கூட அல்லது இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட அந்த வேத வார்த்தைக்கு விரோதமாக அல்லது வார்த்தைகளுக்கு விரோதமாக தங்களுடைய பாரம்பரியங்களை கடைபிடித்து வந்தார்கள். எனவே அதுகளிலே பல விதங்கள். சில பேர் ஆண்டவருடைய மீட்புக்காக அவர்கள் நினைக்கிறார்கள் தூர தேசங்களிலே இந்த கோயிலுக்கு போனால் அல்லது இந்த இடத்திலே போனால், இந்த இத்தாலியிலே இருக்கிற ரோமுக்கு போனால், அந்த இடத்திலே போனால் எங்களுடைய பாவங்கள் கழுவப்படும், எங்களுக்கு மீட்பு உண்டாகும் என்று நினைப்பது, என்று நடத்துவது அது தவறானது. முன்னர் ஒரு காலத்திலே அங்கே கத்தோலிக்க இதுகளில் இருந்தது. அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த சேர்ச்சை கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தார்கள், சீட்டு கொடுத்து பணத்தை கொடுத்தார்கள். அதில் செய்த பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் அதை மன்னிப்பதற்காக. எனவே அது வேதத்துக்கு முரணானது. அதுவே எப்பொழுது மார்ட்டின் லூதர் இந்த வேத புத்தகத்தை படித்து வெளியே கொண்டு வந்தாரோ அந்த நேரத்திலே அவைகளாலே பாவம் மீட்கப்படவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே அவரை கொண்டு அவர் விசுவாசத்தினாலே, அவர் மேலே வைத்த விசுவாசத்தினாலே மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற பொழுது அங்கே மன்னிப்பு கிடைக்கிறது. எனவே அந்த உண்மையை அங்கே அவர் வெளிப்படுத்தினார். எனவே ஒவ்வொருவருடைய புத்தகத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இது உண்மையானது, இது சத்தியமானது. எனவே 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனம் சொல்றது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெபினிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அதாவது நீங்கள் அழிவுள்ள காரியங்கள், இந்த பணங்கள், இந்த இவைகளாலே நீங்கள் மீட்கப்படவில்லை. இந்த காரியங்களாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கப்படவில்லை. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெபினிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அதாவது நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தின் மூலம் வசனத்தை கேட்டு விசுவாசித்து நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று அங்கே சொல்றதை பார்க்கிறோம். அங்கே அதே 1 பேதுரு 12 அதிகாரத்திலே நான் பரிசுத்தர், 1 பேதுரு 12 அதிகாரம் சொல்றது தங்கள் நிமித்தம் அல்ல. அங்கே கடைசி 12b பார்க்கிற பொழுது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருந்தார்கள். பாருங்கள், பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. எனவே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கங்கள், வார்த்தைகளை அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வருகையிலே அவர்கள் எப்படியா இருந்தாலும் அங்கே பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை
பிரசங்கித்தவர்கள். எனவே அவர்களால இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எனவே அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வசனம் என்னோடு சொல்லுது, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாயிருந்தார்கள். பாருங்கள், தேவ தூதர்கள் இவையை உற்று பார்க்க ஆசையாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ தூதர்கள் ஆசையாய் இருந்தார்கள். எனவே ஏனென்று சொன்னால் அந்த ரட்சிப்பை குறித்து, அந்த ரட்சிப்பின் அனுபவம் தேவதூதர்களுக்கு இல்லை. அடுத்தது ஏனென்று சொன்னால் அவர்கள் பாவத்துக்குள்ளே விழவில்லை. அவர்கள் அந்த விழுந்த தூதர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். ஆனால் தூதர்கள் அதே மாதிரி ஒரு காரியம், சுவிசேஷம் அறிவிப்பது எங்களுக்கு தந்தது ஒழிய தேவதூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி அனுப்பப்பட்டார்களே ஒழிய அவர்கள் அங்கே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பதல்ல. நாங்கள் தான் அந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் அறிவித்தார்கள், பேசினார்கள். எனவே அந்த அறிவிப்பதை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாயிருந்தார்கள். எனவே தேவ தூதர்கள் ஊடாக வார்த்தைகள் வந்தது, ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றதை அவர்கள் உற்று பார்க்க அவர்கள் ஆவலாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரை. எனவே அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்ளப்படுற பொழுது அங்கே பேதுரு அடிகளார் இந்த ஆலோசனையும் கட்டளையையும் அங்கே சொல்லுகிறார். எப்படி என்றால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பாருங்கள், நீங்கள் அங்கே ரட்சிப்பு அடைந்து நீங்கள் வளர்ற பொழுது புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத, இந்த திருவசனமில்லாத களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். எனவே இந்த எல்லாவற்றையும் எங்களிடம் இருக்கிற சகல காரியங்களையும் நீங்கள் ஒழித்துவிட்டு இப்படியாக நீங்கள் இருங்கள் என்று அங்கே சொல்லப்படுறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10வது வசனமும் சொல்றது. பாருங்கள், அந்த ரட்சிப்பை அடைந்தவர்களுக்கு அங்கே சொல்லப்படுறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், இங்கே எவ்வளவு வார்த்தைகளை அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் இருந்து, இது அடிக்கடி இந்த வார்த்தைகள் பேசப்பட்டு வர்றது, தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே அவளவரைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இது பாஸ்டர் இல்லை, அப்போஸ்தலர்கள், பாஸ்டர்மார், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் யாரு ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஆண்டவருடைய புண்ணியங்களை, ஆச்சரியமான இந்த காரியங்களை, ஒளியிடத்திலே வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை அங்கே பேதுரு அடிகளார் இங்கே இடத்திலே குறிப்பிடுகிறார். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்றது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதுமான
வாடாதமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிபித்தார். பாருங்கள், அங்கே மறுபடியும் எங்களை அவர் ஜெனிபித்தார் என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், அவர்கள் இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுடைய அந்த வார்த்தை எங்களை புதிதாக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த பரலோகத்திலே அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எப்படியா சொல்லப்படுறா, பரலோகத்திலே அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்லுது. 1 பேதுரு 1 அதிகாரம் 14வது வசனம் 16 வசனங்கள் சொல்லுகிறது. 14, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. பாருங்கள், நீங்கள் முன்னே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் என்று அங்கே வேதம் சொல்றது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பாருங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். 16வது வசனம் சொல்றது, மீண்டும் சொல்றது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும்? பாருங்கள், அங்கே சொல்றது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. தேவன் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லப்படுறது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே அங்கே தொடங்கிறது. பாருங்கள், அப்படியா இருந்தால் முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்று வேதம் அந்த இடத்திலே சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகளை வாசித்து அதன்படி கீழ்ப்படியாத ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அங்கே மட்டுமல்ல, தேவனுடைய வீடு இங்கே துவங்குகிற காலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3 அதிகாரம் 8வதில் இருந்து அங்கே 14வது வசனம் வரை. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகவும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாயும் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்கள், ஒருவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது, நான் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவன், எனவே நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். எனவே நீங்கள் இந்த காரியங்களை உங்களிடத்திலிருந்து நீக்கி நான் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவன் என்று நினைத்து, எனவே நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களிடத்திலே தங்கும். அந்த ஆசீர்வாதம், எனவே வேதத்திலே ஜனங்கள், பாஸ்டர்மார், மூப்பர்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்ற பொழுது அவர்களும் அந்த தகுதியோடு அதை ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்றது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதத்தை தேடி அதை பின்தொடர கடுவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம்
விரோதமாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இந்த நீதிமான்கள், அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பாவம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நீதியை நடப்பிக்கிற ஜனங்கள் நீதிமான்கள். எது சரி, எது எப்படி, அப்படியாக தாழ்மையோடு பாருங்கள். அந்த இடத்திலே அங்கே முழு வார்த்தைகளும் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள், இந்த ஆலோசனையின்படி நடந்து நீங்கள் கர்த்தருடைய கண்கள் இந்த இதன்படி நடக்கிறவர்கள் மேல் அந்த நீதிமான்கள் என்று பெயரை சூட்டி அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் நீதிமான்கள் ஜெபிக்கிற பொழுது அங்கே அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எனவேதான் உங்களை நீதிமான்களாக ஒருவரை ஆசீர்வதிக்கிற பொழுது நாங்கள் அந்த தகுதியை பெற்றவர்களாக, எனவே அந்த தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். எனவே அவருடைய செவிகள் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கேட்கிற வண்ணமாக இருக்க வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்றது. 10வது வசனம், நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பாருங்கள், அந்த அங்கே போன ஜனங்கள், இந்த வார்த்தைகளை அறிவிக்க போன ஜனங்களுக்கு பிரச்சனைகள், எத்தனையோ இடங்களில் ஊழியங்களில் பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் இந்த பேதுரு அடிகளார் இந்த வசனம் மூலம் அவர்களை தெளிவுபடுத்துகிறார். நீதி நிமித்தமாக நீங்கள் நீதிக்காக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள். நீதி எது சரி, எதை இது என்று சொல்லி அதை செய்தவர்களுக்கு பாக்கியவான்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயமுறுத்துதல்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 பேதுரு அங்கே 1ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருந்து இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. பாருங்கள், அங்கே வேதம் தெளிவாக சொல்றது. நீங்கள் 10வது வசனம், ஆகையால் உங்கள் அழைப்பு, உங்களை அழைக்கப்பட்டவர், உங்களை அழைத்தவர் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும் படிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இவைகளை செய்தால், இதன்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவது இல்லை. 11ஆம் வசனம் சொல்றது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாக அளிக்கப்படும். இதான் கடைசியாக இந்த சொல்லி அவருடைய இந்த வார்த்தை சொல்கிறது எப்படி என்றால், அந்த கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இந்த பரிபூரணமாய் உங்களுக்கு இது அளிக்கப்படும். இந்த வார்த்தையின்படி, இந்த நீதியின்படி, இந்த பாவத்தை விலகி ஓடி இதன்படி ஊழியம் செய்பவர்களுக்கும் கூட இந்த காரியத்தில் இருக்கிறது. எனவே இங்கே 5 விதமான கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 விதமான கிரீடங்கள், இந்த கிரீடங்களை, அதாவது இவ்வளவு காரியங்களையும் தாண்டி ஆண்டவருக்காக போராடுகிற போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த 5 விதமான கிரீடங்களை நான் இன்றைய நாளில் பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சாரி, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2ல் இருந்து வாசிக்கிறேன். உங்களிடத்திலே தேவனுடைய மந்தையை, 2ல் இருந்து வாசிக்கிறேன். உங்களிடத்திலே தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனத்தோடும்
சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆள்றவர்கள் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இது போதகர்கள், மூப்பர்கள். அங்கே அடுத்ததாக சொல்லப்படுது, மூப்பர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவரை சேர்க்கிறவர்கள், அந்த ஆண்டவருக்குள்ளே மக்களை அங்கே கொண்டு வந்து சேர்ப்பவர்கள். அங்கே சொல்லப்படுது 4வது வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்கள், அங்கே ஒரு கிரீடம் அங்கே சொல்லப்படுது, மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அங்கே இந்த கிரீடத்திலே 5 வகையான கிரீடம். எனவே இந்த கிரீடத்தை தேவனுடைய மந்தையை அவர்கள் கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக, அவலட்சணமாக அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனத்தோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆள்றவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமை உள்ள கிரீடத்தை பெறுவீர்கள். முதலாவது இது 4வது கிரீடம். முதலாவது கிரீடம் யாக்கோப்பு 1 அதிகாரம் 2வது வசனம். முதலாவது கிரீடம் ஜீவ கிரீடம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்படுறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சோதனை உண்டு, சோதனை இல்லை என்று சொல்லக்கூடாது, உபத்திரவங்கள் உண்டு. எனவே அந்த மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின், அவன் உத்தமனாக அந்த சோதனையை ஜெயித்து விளங்கின பின் கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப முதலாவது கிரீடம் அந்த ஜீவ கிரீடத்தை, இது எல்லாரும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், அந்த சோதனையை சகித்து அந்த ரட்சிப்பை காத்து கொண்ட பிள்ளைகள் இந்த ஜீவ கிரீடத்தை பெறுகிறார்கள். 5 விதமான கிரீடங்கள் உண்டு. இது ஜீவ கிரீடம். அடுத்ததாக கிடைக்கிறது நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். பாருங்கள், அங்கே சொல்லப்படுறது இது முதல். அதாவது அங்கே இந்த நாளிலே பாட்டை படித்தோம். என்ன 7வது வசனத்தில் சொன்ன பாட்டு எப்படி என்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்கள், அந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல், அந்த காத்து கொண்டது முதல். அதாவது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, பவுலடிகளார் சொல்றார், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவாள். அந்த கிரீடத்துக்கு பேர் நீதியின் கிரீடம். இந்த முதலாவது நான் சொன்ன ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடத்தை பற்றி வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் இந்த சபையனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை பற்றி சொல்லப்படுறது. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10வது வசனம். பாருங்கள், அந்த வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் சபைகளுக்கு, அதாவது அந்த சபைகளில் இருக்கிற குறைபாடுகள், நிறைவுகளை தேவன் சொன்ன பொழுது அந்த நிறைவை சொல்லி இந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த காரியம் கிடைக்கும் என்று அங்கே ஒவ்வொரு சபையாக சொல்லப்பட்டு வருகிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்சி மூலம் யோவான் அடிகளாருக்கு சொல்லப்பட்டது. இந்த 2 அதிகாரம் 10வது வசனம் சொல்றது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான்.
எனவே அவர்களோடு போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்கள், மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஞானஸ்நானம் எடுத்தோன்னா என்ன பரலோகம் போறது இல்லை, அல்லது ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்றோன்னு அந்த மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதாவது ஞானஸ்நானம் எடுப்பது கட்டளை, அதை நிறைவேற்ற வேண்டும், அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும், முழுக்க ஞானஸ்நானம் செய்யப்பட வேண்டும். அதோட அந்த ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த காத்துக்கொள்ளப்படுறதான் சொல்லப்படுறது, நீங்கள் சோதிக்கப்படும்படி. எனவே சோதனை பலவிதமாக வரலாம். இந்த சபைக்கு வருகிற சோதனை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களை அங்கே சோதிக்கும்படியாக பிசாசானவன் காவலே போடுவான். துன்பம் அந்த நாளில் கிடங்குகளுக்குள்ளே போட்டு அவர்களை துன்பப்படுத்தினார்கள். 10 நாள் இந்த துன்பம் இருக்கும், உபத்திரப்படுவீர்கள். எனவே அங்கே சொல்லப்படுகிறது என்னென்றால், மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். முதலாவது ஜீவ கிரீடம், இரண்டாவது நீரின் கிரீடம், மூன்றாவது அழியாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பாருங்கள், அங்கே சொல்லப்படுற அந்த கிரீடம் அழிவில்லாத கிரீடம். அவர்கள் இந்த பந்தயத்தில் ஓடுறவர்கள் பெறுகிற கிரீடம் எப்படியான கிரீடம் என்று சொன்னால், அந்த கிரீடம் அழிந்து போகும். ஆனால் நாங்கள் ஓடுற ஓட்டம் நாமோ அழிவில்லாத கிரீடம். 4வது கிரீடம் அங்கே நான் சொல்லியிருக்கிறேன், மகிமை உள்ள மாறாத கிரீடம். இது மேய்ப்பர்கள், மூப்பர்கள், ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவித்து ஆண்டவரை கொண்டு வர்றவர்கள், அந்த காரியங்களே அவர்களுக்கு அந்த கிரீடம். அடுத்ததாக மகிழ்ச்சியின் கிரீடம். கடைசியாக நான் மகிழ்ச்சியின் கிரீடத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19 19 20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். பாருங்கள், எங்களுக்கு நம்பிக்கை, அங்கே பவுல் அடிகளார் சொல்றார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? அதாவது ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய சோதனைகளை சகித்து ஆண்டவருக்காக இருக்கிறவர்களுக்கு அங்கே சொல்லப்படுறது மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள். அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அப்படி இருப்பீர்கள். பாருங்கள், அது எவ்வளவு அருமையான இந்த 5 விதமான இந்த சலாக்கியத்தை, இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறுகிறவர்களாக. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். அந்த திடம் உங்களுக்காக கொள்கிற பொழுது இந்த கிரீடங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை, அந்த அதிகாரம் அப்படி முடிக்கப்படுகிறது. எனவே இந்த 5 விதமான கிரீடங்கள், இந்த இரட்சிப்பை நல்ல போராட்டத்தை போராடினோம். அந்த நீதியின் கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, தகப்பனே, இந்த இடத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய கீழ்ப்படியாத நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நீதி செய்யாதவைகள், பாவங்கள் எவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அந்த காரியத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய இந்த 5 வகையான அந்த கிரீடங்களை, ஜீவ கிரீடத்தை பெற்றவர்களாக, நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, தகப்பனே, நீதிமான்களாக
ஆண்டவரே ராஜா, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஐயா. தேவனே, இந்த இடத்திலும் ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்னையும் சேர்த்து ஆண்டவரே, தகப்பனே, இந்த இணையதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, தகப்பனே, ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு செல்ல ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கு பண்ணவும் அந்த இடத்துக்கு போகவும் ஆண்டவரே, உதவி செய்யும்படியும் ஆண்டவரே, தகப்பனே, இந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீவ கிரீடத்திலும் நித்திய ஜீவனுக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவரே, தகப்பனே, எங்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, இந்த இடத்திலும் ஆண்டவரே, வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. சுயநமுற்றி இருக்கிறவர்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படி வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, நாங்கள் வளமை போல ஜெபிக்கிறவர்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, சௌரர் ரோபர்ட்டை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். சௌரர் ராஜேந்திரனை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. அந்த குழந்தையை உம்முடைய கண் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். யார் யார் இந்த இடத்திலே எண்ணத்தை நினைத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய இதய வாஞ்சைகள், அவருடைய தேவைகள், இமிகிரேஷன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் இணையப்படாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாளிலே ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும்படி வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் அதிஉன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றுமே மறவாதி. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.